கன்னிராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. விசாரிச்சுட்டு எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கன்னிராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்கள்கிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கன்னிராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். உங்களுக்கு இந்த கண்டகசனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும். சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறதா இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். கடந்த 2025 மிகவும் மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள். சரி, இந்த 2026 ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாதா அப்படின்னு வந்த உங்களுக்கு முதல் 2 மாதங்கள் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். ஜனவரி, பிப்ரவரி, சரி மார்ச் மாதத்துலேருந்து ஏதாவது ஒரு தொடக்கம் வருமானு பார்த்தா 10 நாட்கள் அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சு போச்சு. இனி வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்க உங்களுக்கு வரக்கூடிய இந்த மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தியானது ஸ்டார்ட் ஆக போகுது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா சனி பகவான் மீனராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால இத்தனை நாட்களாக நெகட்டிவாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது உங்களுக்கு பிளஸ்ஸாக செயல்படுறதுனால கடந்த காலகட்டங்களில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்த கர்மாவிற்கு ஏற்ற தண்டனையை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருவார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு தொடக்கத்திற்கு ஏற்பட்ட அனைத்து விதமான செயல்களும் கண்டிப்பாக சனி பகவான் செய்ய போகிறார். அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் சனி பகவான் மூலமாகவே உங்களுக்கு ஏற்பட போகுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி. இத்தனை நாட்களாக உங்கள் ராசியில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருந்ததுனால தான் பொருளாதாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றம்ங்கிறது இருந்திருக்காது. தற்பொழுது 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி போகிறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலனும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதாரத்தில்
காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் இதன் மூலமாகவும் நிச்சயம் உங்களுக்கு ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே உள்ளது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி. ராகுகேது பயிற்சி சொன்னாவே பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க பயப்படுவீங்க. ஏன்னா கடந்த காலகட்டம் அதுக்கு முன்னாடி 2024-25 காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ராகுகேது காலகட்டத்தில் உடல் சார்ந்த பிரச்சனைகளும் பணம் சார்ந்த பிரச்சனைகளும் அதிகமாக நெருக்கடி சந்திச்ச காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தற்பொழுது வரக்கூடிய இந்த ராகுகேது காலகட்டம் அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே இழந்தீங்களோ அது அனைத்தையும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள் நல்ல ஒரு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக தற்போது 2026 இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கப்படுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கையுடைய பலன்களானது ஒன்றாக கிடைக்க போகிறதுனால கடந்த காலகட்டங்களில் வீடு கட்டி பாதியில் நிற்கிறது, பணம் கொடுத்து ஒரு பக்கம் அப்படியே பாதியில் நிற்கிறது, இந்த மாதிரி அறகுறை விஷயம் எல்லாமே எங்கெங்கே பெண்டிங் நிற்குதோ அது அனைத்தையும் முழுவதுமாகவே கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 5 வருடங்களுடைய காலகட்டம் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மாதம் முதல் அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் மாதம் மூலம் இந்த வருடங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இனி உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவளுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமா கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாக ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முறையை கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கன்னிராசி பெண்களுக்கு எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கெடுத்து வரை நிறைய நபர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகுகேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது கன்னிராசி இருக்கக்கூடிய ஆண்கள் தான் அதிகமாக பாதிப்படுறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் அனைத்தும் நிவர்த்தியாகி விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க போறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பா பேசிடுவாங்களா, ஊர்க்காரையும் தப்பா நினைச்சிருவாங்களா, அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை யோசிக்காம இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது கன்னிராசிக்காரன் தான். ஆனால் தற்பொழுது இந்த 2026 காதலில் நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாட்களாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த காதல் அடுத்த கட்டத்தை நோக்கி காதல் இருந்து கல்யாணம் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகளும் கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய இந்த 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு போத்தோர் நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து பயந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் நினச்ச மாதிரியே 400 450 500 550க்கு மேலே நிச்சயம் நீங்கள் நினச்ச மாதிரியே மதிப்பெண் அப்படிங்கிறது நீங்கள் எடுக்க போகிறீங்க. கவலைப்படாதீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது.
கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போகிறீங்க. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது. ரொம்ப நாள் கழித்து உங்களை விட்டு போன உறவுகள் எல்லாமே நீங்கள் தேடாமையே அவங்களே உங்களை தானாகவே தேடி வர போகிறாங்க. அவர்கள் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகுது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கங்க. எதையுமே யார்ட்டையுமே ஷேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது.